வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விஷாலினி ஆடியோ பேர் கரூர். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது ஒரு வேனுக்கு உள்ள வேன் கம்பெனிக்காரங்களோட சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள ஆம்பு. இது நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நம்ம பிரித்து ஆல்ட்ரு பண்ணி செய்ய போகிறோம்னு சொல்லி. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு ஹோல்ஸ் எல்லாம் போட்டாச்சு, போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம எப்படி பிளான் பண்ணி செய்ய போகிறோம்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக பவர் ஆம்பெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே ஃபிக்ஸிங் பிளேட்டில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது சப்புக்கு இது நம்ம பிரிட்ஜ் பண்ணிடுவோம். பிரிட்ஜ் பண்ணி சப்பு ஒரு 12 இன்ச்சு சப்பு இதில் ரன் ஆக போகுது. ஸோ சப்புக்கு 4 ட்ரான்ஸ் ஐசி மாடல். இது 1943 5200 போட்ட காம்போ. 2 லெஃப்ட் ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதே சேம் காம்போ தான். இது பார்த்திங்கன்னா வாய்ஸுக்கு, இது சரவுண்டுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஒரே ஹீட் சிம்லெட்டில் போட்டிருக்கோம். தனித்தனியாக போடாமல் ஒரே ஹீட் சிம்மில் போட்டிருக்கோம். மேக்ஸிமம் நம்மகிட்ட ஆம்ப் வந்துச்சுன்னா ஒரே ஹீட் சிம்மில் தான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். தனித்தனியாக வைக்க மாட்டேன். பஸ் ஆம்புங்கிறப்ப தனித்தனியாக வச்சாகணும். அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 சேனலும் 10 சேனல் அந்த மாதிரி வரும். ஸோ அதை அப்படி தான் வச்சாகணும். இப்போ வீட்டுக்கு அப்படிங்கிறப்ப ஒரே ஹீட் சிம்லெட்டில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணி ஓட்டை போட்டிருக்கோம். மார்க் பண்ணி இப்போ இது பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் செக்ஷன் பேக்கில் இந்த மாதிரி வந்துடும். இது இந்த ஃபேன் கிட்ட இந்த சப்போர்ட் ஐசி வர மாதிரி வச்சுருக்கோம். ஏன்னா சப் ஐசி தான் இருக்குது, அதிகமாக ஹீட் ஆகும். ஸோ அது ரொம்ப ஹீட் ஆகிறதுனால ஃபேன் கிட்ட வச்சா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா கூலிங்காக அந்த இடத்துல வரப்போ பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம இந்த இடத்துல இப்படி வச்சுருக்குறோம். நான் பவர் சப்ளைக்கு ஒயர் இந்த ஏரியாவில் வர்றதால இங்கே வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பிசிபி. இந்த பிசிபி இன்னும் கெப்பாசிட்டி போடல. இது பார்த்திங்கன்னா இப்படி வரும். இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துலேயே வந்துடும். கம்பல்சரி நம்ம ஆம்பில் எல்லாத்துலேயுமே பிசிபி போட்டிருப்போம். பிசிபி போடாமல் பவர் சப்ளை நம்ம வைக்க மாட்டோம். அப்படியே தூக்கி கெப்பாசிட்டி கீழே வச்சு பேஸ்ட் போட்டு ஒட்டி நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம அது மாதிரி பண்ண மாட்டோம். கம்பல்சரி பிசிபி யூஸ் பண்ணுவோம். அதுதான் அப்படி தான் பண்ணணும். அதான் டீசெண்டாக நீட்டாக இருக்கும் ஆம்புக்கு. ஆக்சுவலாக பிசிபியில் ரேட் ரொம்ப கம்மி தான், 30 ரூபா 35 ரூபா அவ்வளோதான் வரும். ஸோ இதுக்கு ஒரு சில பேர் கஞ்சத்தனப்பட்டுக்கிட்டு அந்த பிசிபி போட மாட்டேங்கிறாங்க. நம்ம பிள்ளை ப்ராப்பராக போட்டுருவோம் பிசிபி. அடுத்து பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் ப்ரோலாஜிக் போர்டு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பழைய ஆம்பில் இருந்தது. ஸோ அதை நம்ம அப்படியே இந்த ஆம்புக்கு யூஸ் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேஸ் ட்ரிபிள் வருது இங்கே ஃப்ரண்ட்டில். ஸோ இந்த இடத்துல பேஸ் ட்ரிபிள் போர்டு ப்ரோலாஜிக் போர்டு இந்த ஒட்டியே பக்கத்துலேயே வந்துடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை பவர் ஆம்ப் இருக்குங்களா, இதில் பார்த்திங்கன்னா இது கெய்னர் தேவையில்லை. பட் இந்த 4 போர்டுக்குமே கெய்னர் வேணும். இது 1943 5200 போட்ட காம்போக்கு கெய்னர் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி நம்ம அதுக்காக 2 கெய்னர் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே ஆக்சுவலாக ஆம்பில் பழைய ஆம்பில் இருந்தது. இது கிடையாது, இது பழைய ஆம்பில் இருந்தது. சரி, அதனால் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படி இதை இங்கே ஒன்று யூஸ் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கான ஹோல்ஸ் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதில் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ தான் இதுக்கு நம்ம இந்த ஆம்புக்குள்ள பிளானிங் இவ்வளோ தான். இப்படித்தான் வரும் ஆம்பு முடித்தோம்னா. இது ஆக்சுவலாக சேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோல் இந்த பக்கம் போட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் போர்டு கொடுத்துருக்காங்க. சுவிட்சிங் பண்ணுற சுவிட்செல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் பூரா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. பட் நான் அப்படி சேஸில் கொடுக்கக்கூடாது. பட் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இதுதான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆம்பு ரெடி பண்ண போகிறோம். நான் இந்த ஆம்பு ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபினிஷிங் வீடியோவும் போடுறேன். அதுக்கப்புறம் செக்கிங் வீடியோவும் போடுறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.